அனைவருக்கும் வணக்கம். அமுதம் டேரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஸ்பிரிச்சுவல் சேவை. ஸோ இந்த மாதம் ரொம்ப அழகான முதல் தேதியில் இந்த ரீடிங் ஆரம்பிக்கிறோம். ஸோ சிவா ஆரக்கல் டெக் மூலயமா உங்களுக்கு ஈசன் என்ன செய்தி சொல்ல வராருன்றதும் பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஷஃபில் பண்ணி 2 செட் கார்டு எடுத்தாச்சு. செட் 1 செட் 2. உங்களுக்கு உள்ளுணர்வாக என்ன கார்டை சூஸ் பண்ணணும்னு சொல்லி தோணுதோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் செட் 1 போயிடலாம். ஓகே, பைரவர் வந்திருக்கார். ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற பயத்தை நீங்கள் விடணும். தைரியத்தை நீங்கள் கையில் எடுக்கணும். சில விஷயங்கள் நீங்கள் எதிர்த்து போராடியே ஆகணும். அதுதான் உங்களுக்கு பைரவர் சொல்ல வர விஷயம். ஏன்னா நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கீங்க, ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க நினைக்கிறேன். ஸோ அதனால் உங்களுடைய எனர்ஜி பேட்டர்ன் கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ் அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. பட் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். உங்களுக்கு பைரவர் வந்திருக்கிறதால நீங்கள் எனக்கு தெரிஞ்சு சிவபெருமான வழிபடுறவங்க குறிப்பாக பைரவ வழிபாடு மேலேயும் நம்பிக்கையுள்ள ஆளாகவும் இருக்கலாம், இல்லை அதை பின்பற்ற நபராகவும் இருக்கலாம்னு சொல்லி தோணுது. ஓகே, உங்களுக்கு டெரோ கார்டு மூலயமா சிவபெருமான் என்ன கொடுக்குறான்னு சொல்லி பார்ப்போம். ஏதோ உங்களுடைய பாஸ்ட்டு உங்களுக்குள்ளே அப்படியே வந்துகிட்டே இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது நீங்கள் அதை மறக்கணும், அதை மன்னிக்கணும் அப்படின்னு பார்த்தாலும் ஏதோ ஒன்று கேரி பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி தோணுது. ரொம்ப உங்களுக்குள்ளேயே நீங்கள் நிறைய யோசிக்கிறீங்க. ஓவர் திங்கிங் ஓடிக்கிட்டே இருக்குது. தனிமையில் இருந்தால் ஆக்சுவலாக உங்களுடைய இன்னர் ட்ராவல் பற்றி நீங்கள் யோசிக்கணும். ஒன்று, உங்களுக்கு யாராவது குரு மாதிரி உங்களுக்கு சில அட்வைஸ் கொடுக்கலாம். பட் இந்த 2 கார்டை ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு உள்ளுணர்வு சொல்கிறதையும் நீங்கள் கேட்கணும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வெளிப்புற இருக்க வாழ்க்கையிலையும் யார் என்ன சொல்ல வரா அப்படின்றதையும் உங்களுக்குள்ளே நீங்கள் பேலன்சிங் கொண்டு வரணும் அப்படின்றத இங்கே சிவபெருமான் உங்களுக்கு தர செய்தியாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை அவர் உங்களுக்கு இதை போதிக்கிறாருன்னு நீங்கள் எடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு நிறைய பிளஸ்ஸிங் இருக்குது. அதை புரியாமல் நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்டு உங்களுக்குள்ளே புலம்பிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றது மட்டும் இங்கே தெரியுது. ஸோ நிறைய விவேகமாக நீங்கள் செயல்பட வேண்டிய நேரம் இது. ஏன்னா நீங்கள் அடுத்தவங்களுக்கு போதிக்கிற ஆற்றல் உடைய ஆள். உங்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குற பார்வையே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் அதை அணுகிற முறை வித்தியாசமாக இருக்கும். ஆனால் உங்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்க இந்த ஒரு சில நாட்களாக நீங்கள் என்ன ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் முக்கியமாக பதட்டமாக இருக்கிற சூழ்நிலைகளில் எந்த ஒரு அவசரமான முடிவை நீங்கள் தயவு செஞ்சு எடுக்க வேணாம் அப்படின்றது தான் இங்கே உங்களுக்கு மிகப்பெரிய அட்வைஸாகவும் சிவபெருமான் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்குள்ள தெய்வீக ஆற்றல் இருக்குது, உங்களுக்கு தெய்வம் துணை இருக்குன்றதையும் நீங்கள் கண்டிப்பாக நம்பி தான் ஆகணும். அதே மாதிரி சில விஷயங்கள் இப்போ உங்களுக்கு உறவுகள் சார்ந்து ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முரண்பாடான விஷயங்கள் நடக்கலாம். ஆனால் நீங்கள் மோஸ்ட்லி கொஞ்சம் அனுசரணையாக போயிடுங்க. இல்லையா அந்த விஷயத்துலேருந்து சமாதானம் ஆகிறதுக்கான வேலைகளை மட்டும் பாருங்கள். ஏன்னா நீங்கள் எப்போவுமே மோஸ்ட்லி நல்ல அட்வைஸ் கொடுக்குறாள். ஸோ உங்களை சுற்றின அந்த உறவு பற்றின அறிவு உங்களுக்கு நிறையவே இருக்கும். ஸோ நீங்கள் யாரையுமே போகட்டும் சொல்லிலாம் விடுற ஆள் கிடையாது. மேக்ஸிமம் உங்கள்கிட்ட அந்த உறவுகள் எவ்வளோ அந்யூன்யமாக இருக்குது, எப்படிலாம் நீங்கள் அதை கட்டி காப்பாற்றுறீங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ உங்களை வழி நடத்த கண்டிப்பாக யாரோ ஒரு குருமார்களோ இல்லை ஒரு உயர் சக்தியோ உங்கள் கூட இருக்குது. அது சிவபெருமானும் இருக்கலாம், இல்லை உங்கள் இஷ்ட தெய்வமாகவும் இருக்கலாம். ஆனால் இது சிவபெருமான் கார்ட்ஸ் பார்க்குறதால எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அவரோட வழிபாடு, அவர் மேலே ரொம்ப அதீத நம்பிக்கை பக்தி கொண்ட நபராக தான் இருப்பீங்க. ஸோ செட் 1 தேர்ந்தெடுத்தவங்களுக்கான மெசேஜ் இதுதான். பொருந்தனா எடுத்துக்கோங்க, பொருந்தனா தவிர்த்துருங்க. நன்றி, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ கைஸ். ஸோ செட் 2 உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் என்னென்னு பார்க்கலாம். பஸ்மாசுரன், சக்தி இல்லாமை. ஸோ உங்களுக்கு கிடைக்கிற ஏதோ ஒன்றை நீங்கள் அதனுடைய அருமை புரியாமல் மேபி இவங்களுக்கெலாம் கொடுக்கலாமா வேணாமா, ஒரு சுயநலம் கலந்த எண்ணம் இருக்கிற நபர்களால் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்றது நல்லா தெரியுது. அதனால் மேபி உங்களுடைய சுயத்தை நீங்கள் இழந்திருக்கலாம். சரி, டேரோவில் பார்க்குறேன். மேபி இது உங்களுக்கு சுயநலம் சார்ந்து ஆணவம் சார்ந்து சொல்கிற மாதிரி போகுது. ஏன்னா பஸ்மாசுரனோட கதை உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ சிவபெருமான் இதை சொல்ல வராங்கன்னா நீங்கள் உங்களுடைய விஷயங்களில் இனி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்றது ஸ்பெஷல் மெசேஜாக இருக்குது. ஸோ டேரோவில் உங்களுக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். கிளியர்.
ஸோ உங்களுக்கு புது வாய்ப்புகள், புதுசாக நிறைய விஷயங்கள் நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் பார்க்குறீங்க. ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு கவனம் தேவை. நீங்கள் ஏதாவது ஒன்று உங்களுடைய செல்ஃப் ஸ்ட்ராட்டஜி மூலம் ஏதாவது நீங்கள் பண்ணணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டீங்கன்னா அது உங்கள் கையை விட்டு போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து சில பேருன்னு இல்லை, கொஞ்சம் பார்த்து நம்பிக்கையாக இருக்கிறாங்க அப்படின்லாம் நீங்கள் இருந்து உங்களுடைய விஷயங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா மேபி உங்களுடைய பொன்னான வாய்ப்புகள்லாம் தவற விட வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு ஒரு வார்னிங் மெசேஜாகவே இருக்குது. ஏன்னா நீங்கள் சுற்றி உங்களுக்கான விஷயங்கள் பார்க்கணும். ஏன்னா புதிய நிதி வரலாம், புதிய வாய்ப்புகள் வரலாம். நீங்கள் ஏதாவது ஒரு புது வேலை, தொழில் ஏதாவது ஒன்று டெவலப் பண்ணணும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிருக்கலாம். மேபி இது உறவுகள் சார்ந்தும் பொருந்தும். அதனால் நீங்கள் தேவையில்லாமல் ஒருத்தரை நம்பி நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் வெளிக்கொடும்போது வஞ்சிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. ஸோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஸ்பெஷலி உங்களுடைய ஹெல்த்லேயும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய நீங்கள் எதிர்பார்த்து சில விஷயங்கள்லாம் நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க. பட் இந்த கூட வந்த காடால் சில விஷயங்கள் வந்து யோசிக்கணும். தேவையில்லாத எண்ணங்களுக்கெல்லாம் ஆட்பட வேணாம். நிறைய விஷயங்கள் பார்த்து முடிவெடுக்கணும். குறிப்பாக நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. தேவையில்லாமல் உங்களுடைய வாய்ப்புகள் திருடு போகலாம். அதுதான் இங்கே மோஸ்ட்லி தெரியுது. ஸோ இங்கே வந்த ரீசன் பார்த்தீங்கன்னா மிஸ்யூஸ் ஆஃப் பவர். அது மாதிரி அது வந்து அவனே ஆணவத்தால் அழிச்சிப்பான். நீங்கள் ஒருத்தரை நம்பி இந்த நிலைமைக்கு போயிடாதீங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. கேஷுவலாக அப்படியே உங்கள் லைஃப்பை லீட் பண்ணிட்டு போகிற மாதிரியே உங்களுடைய பிளான்ஸை மட்டும் உங்களோடையே வச்சுக்கோங்க. எதுவாக இருந்தாலும் உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கோங்க, உங்களுக்குள்ளேயே பதில் கிடைக்கும். அப்படி இல்லையா யூனிவர்ஸோ இல்லை நீங்கள் நம்புகிற இஷ்ட தெய்வம், குருமார்கள் யாராவது உங்களுக்கு எப்படியாவது உங்கள் செவிகளுக்கோ இல்லை உங்கள் கண்களுக்கோ தெரிகிற மாதிரி அந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பிரதிபலிப்பாங்க. நீங்கள் அந்த விஷயத்தை மட்டும் சரியாக திட்டங்கள் போட்டுக்கிட்டு உங்களுக்கு சாதகமான அந்த எதிர்பார்ப்பை மட்டும் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. ஏன்னா நடைமுறையில் நீங்கள் சாதகமாக பாதுகாப்பாக இருந்தால் தான் உங்களுக்கான வெற்றியையும் நிச்சயமாக நீங்கள் டேஸ்ட் பண்ண முடியும். ஸோ இன்னொரு விஷயமும் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறதுன்னா, ஒருவேளை நீங்கள் இப்படி இருந்து இந்த சக்ஸஸ் ஆன விஷயங்களில் இருந்து அந்த ஒரு ஆணவம் லைட்டாக அந்த போதை ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கார்ட்ஸ் பார்க்கும்போது பழைய விஷயத்தில் இருந்த அந்த ஒரு வெற்றிக்கான போதை வந்து உங்களுக்குள்ளேயே ஏதோ ஒரு விஷயத்தை சார்ந்து அதுக்கான பெருமைகள் உங்களுக்குள்ளே நல்லாவே இன்னிவை இருக்குது. அது வேண்டாம். இறைவன் கொடுத்து தான் நன்றி சொல்லிட்டு எப்பவும் சரணாகதியோடு இருங்க. ஸோ செட் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான ரொம்ப அழகான சிவன் ஆரக்கல் டெக்கில் இருந்து வந்த மெசேஜும் டேரோ கார்டில் இருந்து வந்த இந்த கார்ட்ஸ் மெசேஜும் சிவபெருமான் உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு வார்னிங்கும் ஸ்ட்ராங்கான மெசேஜும் அட் சேம் டைம் ஒரு பிளெஸிங்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இந்த கார்டை சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் இது தான். பொருந்துச்சுன்னு எடுத்துக்கோங்க, பொருந்தெல்லாம் தவிர்த்துருங்க. தேங்க்யூ கைஸ். காட் பிளஸ் யூ.